ஹலோ ட்ரேடர்ஸ். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஏவிடி என்சிட்டியில் இந்த கேண்டில் டவுன் என்ட்ரி எடுத்தேன், ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ட் மார்ட்டிங்கில் இந்த கேண்டிலையும் டவுன் என்ட்ரி எடுத்தேன், ஃபெயில் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 240 300 வந்து நமக்கு நெகட்டிவில் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து லாஸ் வந்து பார்ட் ஆஃப் த ட்ரேடிங் தான். இந்த ட்ரேடிங்கில் எப்போதுமே நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே வந்து மிக்சிங்கில் தான் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து அதை எப்படி வந்து டேக்கிள் பண்ணி நம்ம வந்து கேபிட்டலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், அதான் இங்கே ரொம்ப முக்கியம். ப்ளஸ் கேபிட்டல் ரொம்ப முக்கியம். கேபிட்டலை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அட் த சேம் டைம் நம்ம அது மூலியமாக நம்ம அவ்வளோ தூரம் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நம்ம எவ்வளோ கெயின் பண்ணுறோம், இது வந்து ரொம்பவே முக்கியம். நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ இருக்குது, அதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு கரன்சி நான் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே லாஸ்ட் ஒரு 1 வீக் கிட்ட வந்து அந்தளவுக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து சரியில்லை. ஸோ நானுமே வந்து விஐபி ப்ளஸ் சிக்னல்ஸ் கொடுத்தேன். ஸோ குவாடெக்ஸில் 1 மினிட்ல பட் ரிசல்ட் வந்து கொஞ்சம் மிக்சடாக வந்தது. ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் 2 மினிட்ஸ்க்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஐ திங்க். ஓகே, நான் வந்து 1 மினிட் கேண்டிலில் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஒரு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு ட்ரேட் வந்து நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ட்ரேட் பண்ணி அது எப்படி ரிசல்ட் வருதுன்றதை பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 கரன்சியில் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் அதுவுமே வந்து ரிசல்ட் நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து 2 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, USD BDT, GBP NZT. ஓகே, இப்போது இந்த லெவலுக்கு வந்து கேண்டில் வந்து வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம அதுக்கப்புறம் இதை சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி மேலே அப்டேட் கொடுக்கலாம். இல்லை இதை அப்படியே பிரேக் பண்ணால் டவுன் ட்ரேட் கொடுக்கலாம். பிரேக் பண்ணலை அப்படின்னா அப்டேட் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு விக்காவது டச் வைக்கணும். மார்க்கெட் இந்த விக் லெவலுக்கு போனாலும் நமக்கு பரவாயில்ல. பட் மார்க்கெட் பிரேக் அவுட் மட்டும் ஆகிடக்கூடாது. கரெக்டாக அந்த விக் லெவலையும் தாண்டி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூ டவுன் ட்ரெண்டுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் சின்ன ரிவர்சல் வரும். பட் அதுக்காக நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். நம்ம ரிவர்சல் வருங்கிறதுக்காக ஒரு சிங்கிள் கேண்டிலுக்காக எல்லா கேண்டிலுமே நம்ம வந்து அப் டைரக்ஷன் வந்து கொடுக்க முடியாது இல்லையா. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இதை டச் பண்ணணும். ஒன்ஸ் டச் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ட்ரி எடுக்கிறேன். டச் ஆகலை, மேபி டவுன் பாசிபிள் இந்த கேண்டிலும். அட்லீஸ்ட் இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல டச் பண்ணால் நான் அப்ட்ரேட் எடுப்பேன், இல்லை அப்படின்னா எடுக்க மாட்டேன். இல்லைனா நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு எடுக்கலாம். இன்னும் டச் ஆகலை. ஓகே, இப்போ தான் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம தாராளமாக நம்பி இப்போவே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். பட் நீங்கள் அந்த மாதிரி எடுக்காதீங்க. பட் நான் இந்த கேண்டில் சைக்காலஜி ஓகே, மேபி இது வந்து ஓடிசி கேண்டிலோட சைக்காலஜி படி இங்கே வந்துட்டு இந்த கேண்டில் வந்து ரிவர்ஸ் ஆகணும். பட் ஓடிசி பேர்ஸில் அந்த மாதிரி கான்செப்டை நம்ம லாஜிக்கோட நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. பட் சம்டைம்ஸ் ஒரு மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரை ஒரு 60% வந்து இது ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் 40% வந்து இதில் வந்து மைனஸ் பாயிண்ட் தான். 60% தான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த 60% நம்பி தான் நான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டையுமே பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். கேண்டில் டவுன் ட்ரெண்ட். நார்மலாக எல்லா டைப் மார்க்கெட்டுமே வந்து அந்தளவுக்கு சரியில்லை. பட் ஓடிசி வந்து மேக்ஸிமம் அல்காரிதம் தான். இருந்தாலும் மேபி இதில் அல்காரிதம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. கோல்டு டைரெக்ஷனே அப்படி தான். கோல்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அந்தளவுக்கு பெரிய மூமெண்ட் கொடுக்கல. ஸோ ஒரு மிட் ரேஞ்சிலே தான் மார்க்கெட் இருந்தது இன்றைக்கி. ஓகே, குவாடெக்ஸ்
சூப்பர். ஓகே, கரெக்டாக வந்து மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகிருக்கு. லாஸில் இருந்தோம். ஓகே, 500 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ 200 மட்டும் தான் கெயின் ஆகிருக்கு. பரவாயில்ல. 100 கோல்டு கீழே வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேர் வந்து இப்போ 92% இருக்கா. 93 USD பிகேஆர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா USD PDT. ஓகே, ஓகே, இதுவுமே வந்து அப் டைரக்ஷன் கொடுக்கலாம். அப் டைரக்ஷன் வந்து பாசிபிள் தான் இந்த கேண்டில். ஓகே, நான் ப்ரீவியஸ் சார்ட் நான் அதில் வந்து செக் பண்ணலை. பட் இருந்தாலும் நான் என்னோடய கன்ஃபர்மேஷன் எதை யூஸ் பண்ணினா ஜஸ்ட்டு இந்த சின்ன க்ரீன் கலர் கேண்டிலை யூஸ் பண்ணி தான். ரீசன் என்ன, கண்டிப்பாக ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டு ஒரு சின்ன ரிவர்சல் கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேண்டில்லே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் வரல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வந்தது. பட் அந்தளவுக்கு ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுக்கல. ஏன்னா மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்காவது வரணும், மார்க்கெட் கரெக்டாக வந்திருக்கு. அந்த மூமெண்ட் கொடுக்கல. பட் இந்த கேண்டில் வந்து எகெயின் வந்து டவுன் வந்துருச்சு. டவுனே வந்தாலும் இந்த விக் இருக்கு இல்லையா, அந்த ஷேடோ, இந்த ஷேடோ வந்து பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணாமல் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கே வர மார்க்கெட் வந்துட்டு கேண்டிலோட க்ளோசிங் இதை பாருங்கள். க்ளோசிங் வந்து இந்த விக்குக்கு மேலே வச்சுருக்கு. ஸோ நான் ரிட்டன் வந்து செக் பண்ணுறப்போ தான் தெரிஞ்சது மார்க்கெட் வந்து விக்குக்கு மேலே வச்சுருக்கு. ஸோ தட் இந்த கேண்டில் நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு. அதனால தான் நான் அதில் மிடில் கரெக்டாக அந்த கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இங்கே இருக்கும்போதே தான் நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். என்ட்ரி கொடுத்தாலும் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ நான் கொடுத்தேன். அதனால நமக்கு இங்கே பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனால் இது அப்படி இருந்துமே இது வந்து பர்சன்டேஜ் இப்போ தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, 85% இப்போ வந்துருச்சு. முன்னாடி 92 கிட்டே இருந்தது. ஓகே, GBP NZT ஆல்ரெடி USD COP வந்து பின் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் 2Gயில் முடிஞ்சிருக்கு. கன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து அப்டேட். ஸோ இந்த சின்ன சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. விக்கு மட்டும் தான் கீழே போயிருக்கு. பட் கேண்டில் க்ளோசிங் எல்லாமே வந்து இந்த விக்குக்கு மேலே தான் இருக்குது. இது அப்போ வரதுக்கு பாசிபிள் இருக்குது. க்ரீன் கேண்டில். ஓகே, இந்த விக்குக்கு மேலே இன்னும் க்ளோஸ் வைக்கலை. என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் வந்து பண்ணலாம். இந்த இடத்துல அப்டேட் கொடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா, கரெக்டாக இந்த விக் இருக்குல்ல, இந்த விக்கை வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ரீன் கேண்டில் வந்து இதை பிரேக் அவுட் பண்ண தேவையில்லை. இந்த லெவலில் க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் பண்ண நமக்கு தேவையில்லை. பட் இந்த கேண்டில் ரெட்டில் முடிஞ்சிருக்கு இல்லையா, பட் இதுவே ரெட்டில் முடியாமல் க்ரீனில் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த கேண்டிலில் நான் இதில் வந்து டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து ரெட்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, இது ப்ராப்பராக இன்னும் டச் ஆகலை மார்க்கெட். இது வந்து ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகலை. இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல விக்கில் வந்து டச் பண்ணிவிட்டு எகெயின் க்ரீன் கலர் கேண்டிலாகவே முடியணும். அப்படி முடிஞ்சால் தான் ஒரு
ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல நமக்கு மறுபடியும் டவுன் வரக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல வந்து இந்த கேண்டிலுக்கு அப் என்ட்ரி கொடுத்தேன். பட் இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இதை நம்ம வெயிட் பண்ணலாம். பட் இதில் வந்து ஓடிசி பேர் இல்லை நார்மல் பேர் எல்லாமே பார்த்தாலுமே கேண்டிலோட சைக்காலஜி வந்து கேண்டிலோட பேட்டர்ன்ஸ் அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து ஒரு 90% கிட்ட அக்யூரஸியாக வரும். பட் சம்டைம்ஸ் வந்து இது எல்லா கரன்சிலையுமே வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த டைம் வந்து நம்ம அதில் வந்து கரெக்டாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பட் அதுவே நீங்கள் வந்து லைவ் கரன்சியில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த யூஎஸ்டி ஜேபிஒய்லாம் இருக்குது அப்படின்னா யூஎஸ்டி ஜேபிஒய் இருக்கிறப்போ நீங்கள் பைனரியிலே நீங்கள் வந்து குவாட்டெக்ஸில் பண்ணலாம். பட் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓடிசியில் பண்ணாமல் நார்மல் கரன்சியில் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய டைம் ஃப்ரேமை மினிமம் 2 மினிட் இல்லை 3 மினிட் கேண்டலுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எல்லாமே பண்ணுங்கள். அதுதான் வந்து கொஞ்சம் பெட்டர். ஏன்னா 1 மினிட்டில் ஓடிசியை விட ஓடிசி இல்லாத கரன்சி வந்து ஹை வாலட்டைலாக இருக்கும். சடனாக மூவ்மெண்ட் இருக்கும். கேப் அப் கேப் டவுன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து லைவ் பேர்ஸுக்கு மட்டும் நான் 5 மினிட்ஸில் நான் கொடுப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க 5 மினிட்ஸில் கொடுக்கறதுக்கான ரீசனே அந்தளவுக்கு மூவ்மெண்ட் வால்யூமாக இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் மார்க்கெட் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்கும் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. பட் 1 மினிட்ல அந்தளவுக்கு இருக்காது. ஓகே, இன்றைக்கி இந்த இது போதும். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நான் இன்கேஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா மட்டும் நான் 2 மினிட்ஸில் சொல்கிறேன். மேபி இந்த வீடியோ கட் பண்ணிட்டு இதுலேருந்து கூட நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் 2 மினிட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.